நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெடிக்கலில் தயங்கி தயங்கி அந்த மருந்தை கேட்ட சிறுமி கேட்டால் கண்கள் எங்கிடுவீங்க. 8 வயது சிறுமி ஒருவர் மெடிக்கலுக்கு தயங்கியபடி வந்தார். கடைக்காரர் அங்கிள் என்று அழைத்தார். ஆனால் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்த அந்த மெடிக்கல்காரர் 2வது குரலுக்கு என்ன வேண்டும் என்று மெதுவாக கேட்டார் அந்த மெடிக்கல்காரர். அப்போது அந்த சிறுமி, என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து தாங்க என்று அழுது கொண்டே கேட்டார் அந்த சிறுமி. அதற்கு அந்த மெடிக்கல்காரர் சொன்னார், பிரிஸ்கிரிப்ஷன் கொடுமா, தருகிறேன் என்று கேட்டார் அந்த மெடிக்கல்காரர். அவர் கேட்டதும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார் அந்த சிறுமி. தன்னிடமிருந்த உண்டியலை நீட்டி, இதில் உள்ள காசுக்கு தாங்க அங்கிள், பத்தலன்னா வீட்டுக்கு போய் எடுத்து வருகிறேன் என்று சொன்னார் அந்த சிறுமி. மருந்து மட்டும் தாங்க அங்கிள் என்றார் அந்த சிறுமி. அந்த மெடிக்கல்காரர், மருந்து பெயரை சொல்லுமா, தருகிறேன் என்று கேட்டார் அந்த மெடிக்கல்காரர். கடைக்காரர் கேட்டும் ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டே இருந்தார் அந்த பெண். சரிம்மா அழாதே, மருந்து பெயரை சொன்னால்தான் மருந்து தர முடியும் என்று சொன்னார் அந்த மருந்து கடைக்காரர். அந்த சிறுமியோ யோசித்து மெரிக்கல் என்று கூறியது. கடைக்காரருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படி எந்த மருந்தும் இல்லையம்மா என்று சொன்னார் அந்த மெடிக்கல்காரர். மெரிக்கல் தான் அங்கிள், டாக்டர் சொன்னார், அது இருந்தால்தான் என் அண்ணன் பிழைப்பானாம் என்று அழுது கொண்டே கூறியது அந்த சிறு பெண். அப்போது கடைக்காரரிடம் பேசிக்கொண்டிருந்த நபர், அழதே பாப்பா என்று அருகில் வந்தார். உன் வீட்டுக்கு என்னை அழைத்துச் செல், டாக்டரிடம் பேசி நான் மருந்து வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் அந்த மெடிக்கல்காரர் நண்பர். உடனே அந்த நபரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றது அந்த சிறு பெண். பெற்றோரை சந்தித்து விசாரித்தார் அந்த மெடிக்கல்காரர் நண்பர். அந்த மெடிக்கல்காரர் நண்பர், என்னாச்சு, இந்த பெண் மெரிக்கல் என்று மெடிக்கலில் வந்து மருந்து வேண்டும் என்று கேட்கிறார், ஒன்றும் புரியாமல் தான் நான் வந்தேன் என்று சொன்னார் அந்த மெடிக்கல்காரர் நண்பர். தனது மகனுடைய இதயத்தில் 5 அடைப்பு இருப்பதாகவும் அது சரி செய்ய வேண்டுமென்றால் லட்சக்கணக்கில் செலவாகும் என்று கூறிவிட்டார் டாக்டர் என்று அழுது கொண்டே கூறினார் அந்த தந்தை. அப்போது அந்த மெடிக்கல்காரர் நண்பர் சொன்னார், நானும் டாக்டர் தான், பிரபலமான மருத்துவமனையில் இதய சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அந்த மெடிக்கல்காரர் நண்பர். பின்னர் சிறுவனின் அறுவை சிகிச்சையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றும் செலவு முழுவதையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றும் கூறி சிறுவனை அழைத்துச் சென்றார் அந்த மெடிக்கல்காரர் நண்பர். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சிறுவனையும் அந்த டாக்டர் காப்பாற்றினார். அப்போது அந்த தந்தை சொன்னார், கடவுள் போன்று என் பிள்ளையை காப்பாற்றினீர்கள் என்று பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். ஆனால் அது என்னால் இல்லை, உங்களுடைய மகளால் தான். காரணம், ஏதாவது மெரிக்கல் நடந்தால்தான் பிழைப்பான் என்று டாக்டர் கூறியதை மருந்து என்று நினைத்து கொண்டு மெடிக்கலில் வந்து கேட்டார் அந்த சிறுபெண். அதனால்தான் நான் இந்த உதவியை செய்தேன் என்று சொன்னார் அந்த மெடிக்கல்காரர் நண்பர். அவளுடைய அன்பு தான் என்னை உதவ வைத்தது, யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் என்று கூறிவிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.